இன்னைக்கு நியூஸ் ஓப்பன் பண்ணாலே மார்க்கெட் கிராஷ், சென்செக்ஸ் கிராஷ், நிஃப்டி கிராஷ், கம்ப்ளீட் ஒரு பிளாக் மண்டே மாதிரி தான் ஓல் நியூஸ் மீடியாவே இன்னைக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இதுக்கான மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரீசன் சொல்றாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணதுலேருந்து யூஎஸ் ரெசெஷன் ஆக போகுதுன்றாங்க. அண்ட் செப்பரேட்டா கல்ஃப் கண்ட்ரியில வார் வேற ட்ரிகர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அஸ் அ ட்ரேடரா இன்வெஸ்டரா நம்ம இவ்வளோ நியூஸ் பார்க்கும்போது கம்ப்ளீட்டா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு கிராஷ் நடந்ததுக்கான மேஜர் ரீசன் என்ன, ஒரு மல்டிபிள் டாமினோஸ் இருக்குன்னா ஒரு டாமினோ தள்ளி விட்டா மல்டிபிள் டாமினோஸ் கீழே வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மேஜர் ட்ரிகர் நடந்தது. அதுக்கப்புறமா தான் இந்த கம்ப்ளீட் செல் ஆஃப் நடந்தது. ஸோ அந்த மேஜர் ட்ரிகருக்கான ரீசன் என்ன, இந்த கிராஷ் இதுக்கப்புறமா ஃபர்தரா கண்டினியூ ஆகுமா, அஸ் அ ட்ரேடரா அஸ் அ இன்வெஸ்டரா நீங்க என்னென்ன டிசிஷன்ஸ் ஃபர்தரா நீங்க எடுக்க வேண்டியது இருக்கும், அதுதான் இந்த கம்ப்ளீட் வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த கிராஷுக்கான மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல நடக்கிற என் கேரி ட்ரேட் சொல்லுவாங்க. இந்த என் கேரி ட்ரேட் நீங்க நிறைய நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. பட் அப்படின்னா என்ன அப்படின்றது ஒரு லேமன் டேர்ம்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நார்மலா எல்லா கண்ட்ரிக்குமே ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்னு அந்த கண்ட்ரியோட கரன்சி, இன்னொன்னு அந்த கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் ரேட். இதை பொறுத்து தான் ஓவரால் எக்கனாமியே மூவ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்தியாவில் இருக்கீங்கன்னா கரண்ட்லி இந்தியாவில் ஒரு பர்டிகுலர் டாலர், ஒரு டாலர் இஸ் ஈக்குவல் டு ஒரு 84-85 ருபீஸ் இருக்கு. அதே தான் இப்போ எண்ணில் நீங்க போய் ஜப்பானீஸ் எண்ணில் வச்சிருக்கீங்கன்னா ஒரு டாலர் இஸ் ஈக்குவல் டு 100 ஜப்பானீஸ் எண் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அந்த கரன்சி ரேட் வேரி ஆகும். இந்தியாவில் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 8% இல்லை 9% இருக்குன்னு வச்சுப்போம். நீங்கள் ஜென்ரலாக அதாவது ஒரு லோன் வாங்க போறீங்க அப்படின்னா 8% சார்ஜ் பண்ணுவாங்க ஜென்ரலாக இங்கே இந்தியாவில். இதுவே மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும். ஜப்பானில் பொறுத்த வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 0.1% தான். ஸோ நம்ம கிட்ட லோன் வாங்கணும்னா இங்கே 8% நீங்கள் கொடுக்கணும். அங்கே இதுவே நீங்கள் ஜப்பானில் லோன் வாங்கணும்னா ஜஸ்ட் 0.1% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இவ்வளோ கம்மியாக இருக்கும் போது இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கண்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும் அங்க அவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க, பாரோ பண்ணிடுவாங்க. பாரோ பண்ணிட்டு மற்ற அந்த கண்ட்ரில இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மற்ற கண்ட்ரில இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஜென்ரலா எங்க சீப்பரா இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அங்க பாரோ பண்ணி குளோபலா மல்டிபிள் பிளேசஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் நார்மல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட வழக்கம். இதனால என்ன பிரச்சனையாச்சு அது பார்ப்போம். ஸோ நான் ஒரு குளோபல் இன்வெஸ்டர் வச்சுப்போம். நான் வந்து ஒரு 10 லட்சம் என் கம்ப்ளீட்டா வாங்குறேன். ஓகே, நான் எனக்கு 10 லட்சம் என் தேவை. அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் பே பண்ணுறேன். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 0.1% தான். ஸோ இந்த எண்ணை நான் டாலர்ஸாக மாற்றணும் அப்படின்னா ஒரு யூஎஸ் டாலர் இஸ் ஈக்குவல் டு 100 என். ஸோ நான் 10 லட்சம் எண் கொடுத்தேன்னா எனக்கு எவ்வளோ யூஎஸ் டாலர் வரும்னா 10,000 யூஎஸ் டாலர் வரும். ஸோ இந்த 10,000 யூஎஸ் டாலர் எடுத்துகிட்டு போயிட்டு நான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இட் குட் பி ஜப்பான் மார்க்கெட்ஸ், இட் குட் பி இந்தியன் மார்க்கெட்ஸ், எனி மார்க்கெட்ஸ். இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ நான் ஒரு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது ஒரு 5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ 5% $10,000 5%னா எவ்வளோ, $500 எனக்கு ப்ராஃபிட். ஸோ இந்த $10,000 $10,500 மாறிடுச்சு. இப்போ நான் இதை என்ன கன்வெர்ட் பண்ண போறேன்னா அதே தான். ஸோ இந்த $10,500 என்ன கன்வெர்ட் பண்றேன், நான் டாலர்ஸ்ல இருந்து என்ன கன்வெர்ட் பண்றேன்னா ஒரு டாலர் இஸ் ஈக்குவல் டு 100 நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ $10,500 கொடுத்தேன்னா எனக்கு 10,50,000 வந்துடும். ஸோ இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு சொன்னேன், 0.1% தான். ஸோ நான் வாங்கியிருக்கிறது 10 லட்சம் என். அதில் 0.1% இன்ட்ரெஸ்ட் ரேட்னா ஜஸ்ட் 1000 ருபீஸ் தான். ஸோ அதை நான் பேங்க்குக்கு பே பண்ணிடுறேன். அதை பே பண்ணிட்டு கூட ஸ்டில் என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கடன் வாங்கியிருந்தேன் இல்லையா, இப்போ 10,50,000 இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்ணவே நான் இப்போ ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கேன். இதுதான் இவ்வளோ நாள் நடந்த சினாரியோ. ஸோ அதனால மார்க்கெட்ஸ் எல்லாமே கம்மியான பிளேசஸ்ல இருந்து பாரோ பண்ணிட்டு குளோபல் மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட்ஸ் எல்லா இடத்துலையும் மேலே மேலே போயிட்டு இருந்தது. இப்போ ஆல் ஆஃப் அ சடன் ஜப்பான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 0.1% இருந்து 0.25 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. டபுளுக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ கரண்ட் எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ சடனா பெருசா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த பெருசா இன்க்ரீஸ் பண்ணோடனே இதே சினாரியோ டோட்டலா மாறிடுச்சு. அது எப்படி மாறிடுச்சுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ என்னாச்சு, அதே 10 லட்சம் நான் வாங்கியிருந்தேன். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 0.1% இருந்து 0.25 ஆயிடுச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் போது அந்த என் டு யூஎஸ் டாலர்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அதுவும் கம்மியாகும். இதுக்கு முன்னாடி $100 இருந்தது. ஐ மீன் டோட்டலா ஒரு டாலர் கொடுக்குறீங்கன்னா 100 என் கொடுக்கணும். இப்போ அதே ஒரு யூஎஸ் டாலர் வேணும்னா நீங்க 90 என் கொடுத்தா போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, சேம் $10,000 நான் இதுக்கு முன்னாடி வாங்கின அதே $10,000 தான் நான் வாங்கிட்டேன். அது மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதே $500 வந்திருக்கு. 10,500 தான் என்கிட்ட இப்போ இருந்திருக்கு டாலர் வைஸ் நான் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணது. இப்போ அந்த 10,500 நான் இப்போ என்ன மாத்த போறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் மாத்தும் போது ஒரு டாலருக்கு 100 என் கொடுத்தாங்க. இப்போ ஒரு டாலருக்கு 90 என் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறதுனால அந்த கரன்சி வேல்யூ இறங்கிடுச்சு. ஸோ அந்த $10,500 இப்போ நான் கன்வெர்ட் பண்ணனா எனக்கு என்ன கன்வெர்ட் பண்ணா எவ்வளவு ஆகுதுன்னா 9.45 lakhs என் தான் மாறுது. பட் ஆனா நான் வாங்கியிருந்தது ஆல்மோஸ்ட் 1 lakh. ஆனா இப்போ அதோட வேல்யூவே பார்த்தீங்கன்னா 9.45 lakhs ஆயிடுச்சு.
ஸோ என்னோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 49,000 கிட்ட இருந்தது. ஓவரால் 49,000 என் ப்ராஃபிட்டா இருந்தது. எப்போனா ஒரு USD இஸ் ஈக்குவல் டு 100 எண்ணா இருக்கும்போது. இப்போ இந்த ரேட் ஹைக்னால என்ன ஆயிடுச்சு, என்னோட வேல்யூ கம்ப்ளீட்டாவே கிராஷ் ஆகி 90 வந்ததுக்கு அப்புறமா என்னோட ஓவரால் வேல்யூ 10,00,000 என்னவோ 50,000 என்ன இருந்த வேல்யூ இப்போ 9.45 லேக்ஸா மாறிடுச்சு. இதனால என்ன ஆகுது, எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஸோ ஈவன் தோ நான் மார்க்கெட்ல ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். பட் ஆனா, இத நான் என்ன கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணும்போது இது எனக்கு லாஸ். இதனால என்ன ஆகுது, அடடா! எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த லாஸ நான் ஈடுகட்டணும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ட நான் பே பண்ணணும்னா, என்கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ நான் விக்கணும். வித்து நான் இந்த மார்க்கெட்ஸ்லருந்து ஒண்ணு வெளிய வரணும். இல்லன்னா கம்ப்ளீட்டா பாரோ பண்றத நிறுத்தணும்னோனே, ஸோ தே ஸ்டார்ட்டட் செல்லிங் தேர் போர்ட்ஃபோலியோ. ஸோ குளோபல் கோல்ட்மேன் சாக்ஸ், ஜேபி மார்கன், சிட்டி பேங்க் இந்த மாதிரி மல்டிபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க இல்லையா? இவங்கெல்லாம் பில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எவ்ரி டேல பண்ணிட்டு இருக்கும்போது they will get into panic mode. அடடா இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நம்மளோட காஸ்ட் ஓவராலா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ வி ஹேவ் டு லிக்விடேட் அண்ட் மூவ் ஆன். ஸோ அதனால என்ன ஆகுது, ஜப்பான் மார்க்கெட்ஸ்ல கம்ப்ளீட் செல் ஆஃப் நடக்குது ஃபர்ஸ்ட். ஜப்பான் மார்க்கெட்ல செல் ஆஃப் நடந்தோடனே ஃபாலோட் பை ஏஷியனோட இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரீஸ் எல்லா குளோபல் மார்க்கெட்ஸும் செல் ஆஃப் நடக்குது. ஃபாலோட் பை UK, US இது மாதிரி ஒரு டாமினோ எஃபெக்ட் ட்ரிகர் ஆகுது. ஸோ அதனால தான் நாஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா போன வாட்டி டவுன் ஆச்சு. இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ஸ் டவுன் ஆகிறதுக்கு மேஜர் ரீசனே இந்த குளோபல் செல் ஆஃப். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாரோ பண்ணி ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணது இனிமேல் நோ மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஆகும்போது என்ன ஆகும், கம்ப்ளீட் செல் ஆஃப் நடக்குது. இதுதான் இப்போ நடந்த மேஜர். இன்னைக்கு பார்த்து நீங்க ஒரு கம்ப்ளீட் கிராஷ்னு பாக்குறீங்க இல்லையா, அதுக்கான மேஜர் ரீசனே இனிமேல் இந்த மாதிரி பண்ண முடியாதுன்றதுனால தே ஸ்டார்டட் செல்லிங் தேர் போர்ட்ஃபோலியோ. ஸோ அஸ் இன்வெஸ்டரா நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா குளோபல் இந்தியன் மார்க்கெட்ஸ் ஸ்பெசிஃபிக்கா சென்செக்ஸோட ஹீட் மேப் இதுதான். ரிலையன்ஸ், TCS, HDFC பேங்க் எல்லாமே கிராஷ் ஆயிருக்கு. ஸோ நாட் ஒன்லி இன் சென்செக்ஸ், நிஃப்டி 500 எனி கம்பெனிஸ் எடுத்தாலுமே எல்லாமே மேஜர் டவுன் சைடை விட்னஸ் பண்ணியிருக்கு. ஸோ அஸ் அன் இன்வெஸ்டரா இப்போ நீங்க அதுக்கான ரீசன் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, இதுக்கான ரீசன் இந்தியன் எக்கானமில எந்த ஒரு மேஜர் சேஞ்சஸுமே இல்லை. பட் பிகாஸ் ஆஃப் குளோபல் மார்க்கெட் செல் ஆஃப் அது இந்தியன் மார்க்கெட்ஸ்ல மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகாம எல்லா மார்க்கெட்ஸ்லயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு இந்த ஒரு செல் ஆஃப். அண்ட் இந்த செல் ஆஃப் ஒரு டெம்பரவரி, இட் இஸ் நாட் ஒரு பர்மனண்டா ஒரு பிசினஸ் டேமேஜ் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. இந்த ஓவரால் ஷேர் பிரைஸ் இறங்குறதுனால எந்த கம்பெனியோட ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டியோ இல்லை ரெவென்யூவோ மாற போறது இல்லை. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஸ்டில் தி சேம் அண்ட் எவென்ச்சுவலி இட் வில் ரெக்கவர். ஸோ இந்த ஷேர் பிரைஸ் இறங்கினவனே எப்பவுமே நியூஸ் மீடியால மேஜரா என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரீசன் தேல் ஸ்டார்ட் ஃபைண்டிங் இட். ஓகே, மார்க்கெட் இப்போ கீழே இறங்கிருக்குன்னா கண்டிப்பா எல்லாம் நெகட்டிவ் நியூஸாக தான் உங்களுக்கு வரும். ஸோ ஆப்வியஸ்லி ரிசெஷன் நியூஸ் வரும், இன்னும் வேற ஏதாவது ஒரு மேபி இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஒரு வைரஸ் வருது, அந்த ஒரு வைரஸ் இருக்குன்னு அந்த நியூஸும் வரலாம். இதுக்கப்புறமா ஒரு இஸ்ரேலி வார், அந்த வார், இந்த வார் கொண்டு போவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நியூஸ் மீடியா வில் ஆல்வேஸ் எக்ஸாஜரேட் த நியூஸ். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கேப் ஆயிருந்தா இதுக்கு ஃபர்தரா எந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஹிஸ்டாரிக்கல் நிஃப்டி 50யோட சார்ட். நிஃப்டியோட 50 அந்த சார்ட்டை நீங்க ஹிஸ்டாரிக்கலா எடுத்து பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி டுடே, இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி மல்டிபிள் கேப்ஸ் நடந்திருக்கு. 2022, 2023 இது ஏகப்பட்ட கேப்ஸ் நடந்து கூட இன்ஸ்டெட் ஆஃப் தட் மோர் தென் 1%, 2% கேப்ஸ் நடந்து கூட ஸ்டில் மார்க்கெட்ஸ் ஆர் இன் அப் ட்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு பேனிக் செல்லிங் வரும்போதெல்லாம் இட் இஸ் மச் பெட்டர் நாட் டு புட் ஆல் யுவர் கேபிட்டல். எல்லா கேபிட்டலையும் ஓகே டிப் வந்துருச்சு நான் வாங்குறேன்னு வாங்காம டெஃபினட்டா இந்த டிப் மேபி ஒரு 1 டே இல்லை 2 டேஸ் எக்ஸ்டெண்ட் கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும்போது என்னாகும், ஓகே ஆல்ரெடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், ஃபர்தரா எங்கிட்ட எந்த கேஷுமே இல்லையே, மார்க்கெட் இன்னும் கீழே போயிருக்குன்னு தோணும். ஸோ அதனால செக்ரிகேட்டடா இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட 1,00,000 ரூபா இருந்ததுன்னா அதை டிவைட் பை 3 போட்டுருங்க. 30,000 அந்த 30,000 கரண்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னொரு 30,000 ஃபர்தரா டவுன் ஆச்சுன்னா ஓகே இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்கேஸ் ஃபர்தரா மேல போனாலும் பிரச்சனை இல்லை, இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அஸ் லாங் அஸ் இந்த செக்ரிகேட்டட் மேனரா நீங்க பண்ணும்போது இந்த ஃபோமோ இருக்காது, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இருக்காது. மார்க்கெட் கீழே போனாலும் யூ ஸ்டில் ஹேவ் மணி டு ஆவரேஜ் அவுட். இன்கேஸ் மார்க்கெட் மேலே போனாலும் யூ வில் பி ஹாப்பி. ஏன்னா ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணது கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆயிருக்கும். இன்னும் ஃபர்தரா கொஞ்சம் கேபிட்டலும் லெஃப்ட் அவுட் ஆயிருக்கும். அதை வச்சு இன்னும் நல்ல பெட்டர் பிரைஸ் நீங்க வாங்கலாம். மார்க்கெட்டும் இன்னும் ஃபர்தரா மேலே போகும். ஸோ இந்த மாதிரி நியூஸஸ்லாம் கண்டிப்பா இட் வில் ஆல்வேஸ் கம். ஸ்பெசிஃபிக்கலா புல் மார்க்கெட்ல இருக்கும்போது இந்த மாதிரி புல் பேக்ஸ் வரதான் செய்யும். பட் திஸ் வில் நாட் பி த எண்ட் ஆஃப் த மார்க்கெட்ஸ். ஸோ நீங்க ஒரு ட்ரேடரா இருந்தா என்ன பண்ணணும், நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருந்தா இந்த கிராஷ்னால என்ன பண்ணணும். ஸோ நீங்க ட்ரேடரா இருந்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பொசிஷன் எடுத்து வச்சிருக்கீங்க, லாங் வச்சிருக்கீங்கன்னா நீங்க ஃபர்தரா கண்டிப்பா இப்ப லாஸ்ல தான் இருப்பீங்க. அந்த லாஸ் உங்களால மேனேஜ் பண்ண முடியும்னா நீங்க ஹோல்ட் பண்ணலாம். பட் இல்ல நான் அதிகமா லெவரேஜ்ல அந்த பொசிஷன் எடுத்துருங்கன்னா இட் டசன்ட் மேட்டர், எவ்வளவு லாஸ் இருந்தாலும் புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. பிகாஸ் இந்த லாசஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களோட பேனிக் மோட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க ரொம்ப இர்ரேஷனலான டிசிஷன் தான் இருப்பீங்க அண்ட் எல்லாமே தப்பா தான் போய் முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் புக் த லாஸ் அண்ட் கம் அவுட், அதுதான் ஒரே ஆப்ஷன். இன்கேஸ் நீங்க லெவரேஜ்லாம் எதுவும் எடுக்கல, ஸ்டில் ஐம் ஓகே ஐ கேன் மேனேஜ் த லாஸ், இந்த டவுன் சைட் ஃபிளக்சுவேஷன் மேனேஜ் பண்ண முடியும்னா இட் இஸ் பெட்டர் டு ஹோல்ட். எவென்ச்சுவலி இட் வில் ரிகவர்.
நீங்க ஒரு ஆப்ஷன் ட்ரேடரா இருக்கீங்க, ஆப்ஷன் பையரா இருக்கீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆனதுக்கு அப்புறமா, நீங்க மார்க்கெட்ட லாங் போறேன்னு நெனச்சு கால் ஆப்ஷன்ஸ பை பண்றத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா, ஈவன் தோ நீங்க சொல்ற மாரி மார்க்கெட் ரிகவர் ஆகி மேல போச்சுன்னா கூட, நீங்க வாங்குற கால் ஆப்ஷன் அதிகமா அப்ரிஷியேட் ஆகறதுக்கு வாய்ப்பு இல்ல. என்ன ஆகும்னா, மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது இந்தியா விக்ஸ் மேல ஏறும். இந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் மேல ஏறும்போது, எல்லா ஆப்ஷன்ஸ் பிரீமியமும் ரொம்பவே இன்கிரீஸ் ஆயிடும். புட் ஆப்ஷன்ஸும் இன்கிரீஸ் ஆயிருக்கும், கால் ஆப்ஷன்ஸும் இன்கிரீஸ் ஆயிருக்கும். ஓவரால் ஐவி ஷூட் அப் ஆயிருக்கும். இதனால என்ன ஆகும், நீங்க கால் ஆப்ஷன்ஸே வாங்கியிருந்தீங்கன்னா, ரூ. 50 தான் அதோட ஆக்சுவல் இன்ட்ரின்சிக் வேல்யூ. நல்ல கரெக்ட்டான வேல்யூவா இருக்கும். பட் இப்போ இன்ஃப்ளேட் ஆகி அது ரூ. 100 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ போய் நீங்க ரூ. 100க்கு வாங்குவீங்க. மார்க்கெட் மேல போகும்னு நெனச்சு. நீங்க சொல்ற மாரியே மார்க்கெட் மேல போனா கூட, அதோட ஆக்சுவல் வேல்யூ ரூ. 50 தான். பட் நம்ம இன்ஃப்ளேட்டடா ரூ. 100 குடுத்து வாங்கியிருக்கிறதுனால, நீங்க லாஸ் தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ எப்பவுமே ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமோ, இல்ல இந்த மாரி ஏதாவது ஒரு பெரிய ஈவென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆப்ஷன்ஸ் பை பண்ணோம்னா, அது கால் ஆப்ஷனா இருந்தாலும் சரி, புட் ஆப்ஷனா இருந்தாலும் சரி, நம்மளால அதிகமான ப்ராஃபிட் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால ஆப்ஷன் பையரா இருந்தீங்கன்னா, ஓகே இந்த கிராஷ நான் கேப்பிட்டலைஸ் பண்ண போறேன்னு நெனச்சு நீங்க புட் ஆப்ஷன் வாங்குனாலும், நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ப்ராஃபிட் ரொம்பவே மினிமலா தான் கிடைக்கும். அஸ் லாங் அஸ் இதுக்கு மேல ஒரு பெரிய கிராஷ் நடந்தா தான், நீங்க கண்டிப்பா அதுல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். பட் நீங்க கால் ஆப்ஷன் அவுட் ஆஃப் த மனி கால் ஆப்ஷன் வாங்குறீங்க. ஒரு 500 பாயிண்ட், 1000 பாயிண்ட்ஸாவே கால் ஆப்ஷன்ஸ் வாங்க போறீங்க அப்டின்னா கூட மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனா கூட, உங்களுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் மேபி கம்மியா இருக்கலாம். அதனால ஃபர்தரா இந்த பர்ட்டிகுலர் மூவ்மெண்ட்ட வச்சு நான் ஆப்ஷன் பை பண்றேன்னு நெனச்சீங்கன்னா, யூ ஹேவ் டூ பி வெரி, வெரி கேர்ஃபுல். அப்படியே பை பண்றதா இருந்தா கூட லிமிட்டட் கேபிட்டல் வச்சு பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் மேபி ஒரு ஃபியூ டேஸ் இருக்கலாம், இல்ல ஃபியூ வீக்ஸ் இருக்கலாம். பட் எவென்ச்சுவலி மார்க்கெட் வில் ஹிட் அன் ஆல் டைம் ஹை சூன். ஸோ நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு 6 மந்த்ஸ் இல்ல 3 மந்த்ஸ் பார்த்த ப்ராஃபிட் ஒரே நாள்ல வைப் அவுட் ஆயிரும். எப்பவுமே இப்படிதான் நடக்கும். எவ்ரி டைம் ஏதாவது ஒரு நியூஸ் வரும், ஒரு டிப் வரும் அண்ட் எவென்ச்சுவலி பையிங் இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா இந்தியால மட்டுமே எவ்ரி சிங்கிள் மந்த் மோர் தென் 25,000 crores எஸ்ஐபிக்குள்ள வருது. ஸோ அவ்வளோ அமௌண்ட் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளேயும் போகும்போது ஆப்வியஸ்லி தே வில் பி வெயிட்டிங் ஃபார் தீஸ் டிப்ஸ். அப்போ வரும்போது தே வில் டெப்ளாய் ஆல் திஸ் எல்ஐசியா இருக்கட்டும், பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே இந்த மாதிரி டிப் வரும்போது தே வில் பை அண்ட் எவென்ச்சுவலி மார்க்கெட் வில் ஸ்டெபிலைஸ் ஆயிரும். ஸோ அஸ் இன்வெஸ்டரா இருந்தா ஆன் த லாங் ரன் இந்த மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா வரும். பட் இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ. அதனால யூ கேன் கண்டினியூ டு இன்வெஸ்ட். ஸோ எஸ்ஐபி பண்றீங்களா, கண்டினியூ டு எஸ்ஐபி. நீங்க ஆல்ரெடி ஹோல்ட் பண்றீங்களா, இந்த ஒரு டவுன் சைடை பார்த்து பேனிக் ஆகி செல் பண்ண வேண்டாம். யூ கண்டினியூ டு ஹோல்ட் இட். எவென்ச்சுவலி அதுவும் ரிகவர் ஆயிடும். ஸோ ஆல்வேஸ் நீங்க இவ்வளவு நாள் நீங்க புதுசா ட்ரேட் பண்றீங்க, இந்த மாதிரி நான் ஒரு டவுன் சைடை பார்த்தது இல்லைன்னா, திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அ ட்ரிகர் வார்னிங். அதனால தான் எப்பவுமே ஹையஸ்ட் லெவரேஜ் எடுத்து பண்ணாதீங்க. மேக்ஸிமம் உங்களால கேபிட்டல் எவ்வளவு அஃபோர்ட் பண்ணி லூஸ் பண்ண முடியுமோ அந்த பெர்சன்டேஜ் வச்சு பொசிஷன் சைசிங் எடுத்து அவ்வளோ நம்பர் ஆஃப் லாட்ஸ் வாங்குனீங்கன்னா, இந்த மாதிரி டவுன் சைடு வரும்போது இட் இஸ் மச் ஈஸியர் டு மேனேஜ். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ இந்த மேஜர் ரீசனுக்கான டவுன்ஃபாலுக்கான மேஜர் ரீசனே இந்த ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் தான். மற்றபடி ஓவரால் இந்தியன் எக்கனாமியில சரி, இல்லைன்னா ஓவரால் குளோபல் எக்கனாமியில சரி, இந்த ரெசஷன்ஸ் அது எல்லாமே ஒரு சும்மா நியூஸ் மீடியா கொடுக்குற ஒரு ஹைப் தான். ஸோ டு நாட் கெட் பேனிக். இது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் அ நோ டைம் பீங். எல்லாம் தமிழ்ல சொல்ற மாதிரி இதுவும் கடந்து போகும். ஸோ கண்டினியூ டு இன்வெஸ்ட் அண்ட் ஹோப்ஃபுல்லி டோன்ட் டேக் ஹை லிவரேஜ். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். ஐ வில் see you guys next week with another video. Bye.